ஹாய் வெல்கம் டு ஆரி டிலைட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடல் ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்துடலாம். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளால் லாங் வீடியோஸ் வந்து போட முடியல, ஷார்ட்ஸ் தான் போட முடிஞ்சது. ஏன்னா டைம் அவ்வளோவா இல்லை எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக லாங் வீடியோஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது இந்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரைடல் ஸ்லீவ் தான். ஸோ என்னென்ன வச்சுருக்கேன்றது உங்களுக்கே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு சுகர் பீட் லேயர், அதுக்கப்புறம் 4mm பீட் லேயர், அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் சுகர் பீட் லேயர் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து கீழே உள்ள பார்டருக்கு ஓகேவா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4mm பீடை ஒரு 2 ஸ்டிச் இடைவெளியில் நீங்கள் இதை மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டக்கப்புறம் அதை சுற்றி நீங்கள் சுகர் பீடில் இதை மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் நம்ம இதை மாதிரி ரவுண்டாக கொடுத்துக்கணும். நீங்கள் இந்த 4mm வந்து அடியில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக ஒரு 2 ஸ்டிச்சுக்கு ஒருக்கா நீங்கள் அந்த 4mm கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து மெஷர்மெண்ட்லாம் வச்சுலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இதை மாதிரி நீங்கள் அந்த ஃப்ளோவில் நீங்கள் அப்படியே போடும்போது தான் உங்களுக்கு வரும் ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இதில் பார்த்திங்கன்னா திலகம் சேஃப் ஸ்டோனை வந்து நீங்கள் கரெக்டான டிஸ்டன்ஸில் ஒட்டிக்கணும். இதில் வந்து மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. நான் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா கீழே உள்ள நம்ம 4mm பீடு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வச்சுருக்கேன்னா அதுக்கடுத்து ஒரு 2 4mm பீடை கழித்து தான் அந்த கார்னரில் நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன சைஸில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா 4mm பீடு, ஒரு சுகர் பீடு, இதில் இதை மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் ஓகேவா. இப்போது இது வந்து கீழே உள்ள பார்டர் ஓகேவா. இப்போ நம்ம இதே தான் நம்ம மேலேயும் கொண்டு வரணும். ஸோ மேலே வந்து நம்ம இதை மாதிரி ஒரு லைன் போட்டு இதே மாதிரி ஒர்க்கை சேம் ஒர்க்கை நம்ம மேலேயும் போட போகிறோம். இதுக்கான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ரொம்ப பெரிய ஸ்லீவு, அதாவது ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா அந்த 5 இன்ச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சுகர் பீட் லேயர் கொடுக்குறேன், அகெயின் 4mm பீட் லேயர் கொடுக்குறேன். சேம் நம்ம வந்து கீழே என்ன கொடுத்தோமோ அதே தான் நமக்கு வந்து மேலே வரப்போகுது சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 4mmக்கு அடுத்து சுகர் பீட் லேயர் கொடுக்குறேன் சரியா. ஆக்சுவலாக டிசைன் பார்த்திங்கன்னா சேம் டிசைன் தான். அந்த லேயர் மட்டும் பார்த்திங்கன்னா நான் சுகர் பீட் லேயர், 4mm பீட் லேயர், அகெயின் சுகர் பீட் லேயர், அதுக்கடுத்து 4mm நம்ம இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிச்சுக்கு ஒருக்கா இந்த 4mm நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் சேம் டிசைன் நம்ம கீழே என்ன போட்டோமோ அதே தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ நம்ம கீழே பண்ணோம் இல்லையா அதே தான். இது வந்து நிறையா பேத்துக்கு பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ரொம்பவே ஈஸி. இந்த மெத்தடு நான் சொன்ன மாதிரி நீங்கள் போடுங்க. அதாவது 4mm நீங்கள் வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு 2 நார்மலாக ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து மறுபடியும் 4mm, அதுக்கடுத்து ஒரு 2 செயின் ஸ்டிச்சு, அதுக்கடுத்து 4mm, இந்த மாதிரி நீங்கள் வச்சு போட்டுட்டு நீங்கள் இந்த பேட்டர்ன் போடும்போது சூப்பராக உங்களுக்கு வரும். எந்த கஷ்டமும் தேவையில்லை சரியா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் மேலே கொடுத்த சேம் டிசைன் தான் நம்ம போட போகிறோம். ஸோ போட்டுட்டு மொத்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு 2 இன்ச் கேப்பில் வந்து ஒரு டாட் வச்சுட்டு அந்த டாட்டில் வந்து நான் குந்தன் ஸ்டோன் நார்மலாக இருக்குல்ல, நார்மல் ஸ்டோனுக்கும் குந்தன் ஸ்டோனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா அதில் கட்டிங்ஸ் வந்து இருக்கும், கொஞ்சம் நல்லா கிளிட்டரிங்காக இருக்கும். இது வந்து குந்தன் ஸ்டோன்ன்றது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதே நேரம் கொஞ்சம் நல்ல கிராண்ட் லுக் தரும் நமக்கு. இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குந்தன் ஸ்டோன் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்தோம்ல அதுக்கு அடுத்த சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் சரியா, ரொம்ப பெருசு கிடையாது. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் சைஸ் தான். இப்போ இந்த கோடோட அளவுகள் பார்த்திங்கன்னா நான் 3/4 இன்ச் கேப்பில் வந்து இந்த மாதிரி கோடை வந்து நான் வரைஞ்சி வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பேட்ச் ஒர்க்கை தான் நம்ம முடிக்கணும். பேட்ச் இதை முடிச்சக்கப்புறம் தான் நம்ம இந்த லைனை வந்து நம்ம போட போகிறோம் சரியா. இப்போ இந்த பேட்ச் இதை எப்படி பண்ணலான்றது, பேட்ச் ஒர்க் வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். இதில் எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்போயுமே ஸ்டோனை ஒட்டினக்கப்புறம் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா சுகர் பீட் லேயர் வந்து கொடுக்குறேன். சுகர் பீட் லேயர் கொடுத்தக்கப்புறம் நான் வந்து 3mm பீட் லேயர் வந்து நான் கொடுக்குறேன் சரியா. நீங்கள் இதை மாதிரி தனியாக நம்ம ஒர்க் பண்ணுற இந்த பேட்ச் ஒர்க் இது எல்லாத்துக்கும் நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்குக்கு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் இந்த அதாவது நம்ம ஸ்டோன் செயின் இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே இந்த பண்ணுற இந்த ஸ்மால் ஒர்க் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும், கொஞ்சம் கிராண்டாக தெரியும் நமக்கு ஒர்க் வந்து. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இதை மாதிரி ஒர்க் போட போகிறீங்க அப்படின்னா அது ரவுண்ட் சேஃபாக இருந்தாலும் சரி, அல்லது திலகம் சேஃபாக இருந்தாலும் சரி, எந்த மாடலாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஸ்டோன் செயினையும் நீங்கள் அதை சுற்றி நீங்கள் கொடுக்கும்போது சூப்பராக வரும். ஸ்டோன் செயின் கொடுக்குறது வந்து நீங்கள் அந்த எண்டு பாயிண்டில் வச்சுட்டு கொடுக்காதீங்க, கொஞ்சம் மேலே ஏற்றி. இந்த வீடியோவில் நான் வைக்கிற ஆங்கிளில் பார்த்துருந்தாலே தெரியும், ஒரு புள்ளி வந்து மேலே இருக்கணும், ஒரு ஸ்டோன் வந்து மேலே இருக்கணும். மேலே வச்சுட்டு நீங்கள்
சுற்றி வந்து கொடுத்துட்டு கரெக்டாக வந்து முடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் ஸ்டோன் செயினும் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து வந்து நான் சுகர் பீட் லேயர் கொடுக்குறேன். இந்த ஸ்டோன் செயின் மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டாலே போதும். ஓகேவா, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸ்டோன் செயின் கொடுக்குறது வந்து நான் நல்லா பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் எப்படி காட்டியிருக்கேனோ அதே மாதிரி தான், அதை மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து சுகர் பீட் லேயரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 4mm ஒரு சுகர் பீட், இதை வந்து நம்ம வந்து லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி, அதாவது நார்மலாக நம்ம லோடிங்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அதை சுற்றி நம்ம கொடுக்கும்போது இந்த டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். நார்மலாக நம்ம வந்து 4mm, அதாவது உங்களுக்கு வந்து இது கொடுக்குற கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் நார்மலாக 4mm கொடுத்து ஒரு சுகர் பீட் லேயர் கொடுத்து முடிச்சுருங்க. இல்லை எனக்கு இதே டிசைனை இன்னும் நல்லா நான் இன்னும் பெருசாக ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 4mm, அதுக்கடுத்து ஒரு 3mm இதை மாதிரி கொடுத்து முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சூப்பராக கிராண்டாக வந்துடும். இல்லை இன்னும் கொஞ்சம் யூனிக்காக தெரியணும்னா நான் இப்போ யூஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி இதை மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து ஃபில் பண்ணிடலாம். லைனில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அங்கங்கே நான் வந்து 4mm பீட் வந்து வச்சுருக்கேன். சரியா, ஸோ இதை மாதிரி நீங்கள் கொடுத்து முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.